அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி புரட்டாசி மாதத்தின் கடைசி நாள் மற்றும் ஏகாதசி திதி சேருகின்ற மிக மிக அற்புதமான ஒரு திருநாள். ஒரே ஒரு ஏலக்காயை இரவு 12 மணிக்குள் உங்களுடைய மணிப்பர்சில் இப்படி போட்டு வையுங்கள் போதும், காட்டு வெள்ளம் போல் பணம் உங்களை தேடி வரும். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அந்த பெருமாளுக்கு உரிய புரட்டாசி மாதத்தின் கடைசி நாள் மற்றும் அவருக்கு உரிய அற்புதமான ஏகாதசி திதி இரண்டுமே சேருகின்ற இந்த நாளில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. எதிர்பாராத வழிகளில் கூட எக்கச்சக்கமாக பணவரவு ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல இந்த புரட்டாசி மாதம் தொடங்கிய நாள் முதலிலிருந்தே பெருமாளை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு சின்ன தாந்திரிக முறை. குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த எளிமையான தாந்திரிக முறையை நீங்க தவற விடாதீங்க. நம்ம பார்க்க போகும் சக்தி மிக்க அந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். முடிந்தவரை அசைவத்தை தவிர்த்துட்டு இந்த தாந்திரிகம் செய்வது நல்லது. தெரியாமல் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா ஒரு முறை குளிச்சிருங்க, அல்லது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சிட்டு இந்த தாந்திரிகத்தை செய்யுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை தாராளமாக செய்யலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்லைங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா இன்றைய தினம் இந்த பதிவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். இதுல ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை மட்டும் நம்ம தவிர்க்கணும். இன்றைய தினத்திற்கான ராகு கால நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. ஸோ இந்த 2 டைமிங்ஸை மட்டும் தவிர்த்துட்டு இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். தாந்திரிக முறைனாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு ஏலக்காய். வீட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏலக்காயை நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது புதியதாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்பவுமே பழைய ஸ்டாக் ஏலக்காய் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக இருக்கக்கூடிய ஒரு ஏலக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க. கிழக்கு திசை அல்லது வடக்கு திசையை நோக்கி நீங்கள் உட்கார்ந்துக்கோங்க. ஈஸ்ட் ஆர் நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு ஏலக்காயை உங்களுடைய வலது அல்லது இடது உள்ளங்கையில், ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே நீங்கள் எந்த கையில் வேணாலும் ஏலக்காயை வச்சுக்கலாம். உள்ளங்கையில் வச்சுட்டு விரல்களால் மூடி அமைதியா உட்காருங்க. பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் கருடாழ்வாரையும் மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. 16 செல்வங்களும் வீட்டில் நிரம்பி வழியணும், வீட்டில் நிரந்தரமாக பணம் தங்கணும், வீட்டிற்கு லட்சுமி கடாட்சம் ஏற்படணும்னு மனமுருகி ஒரு 2 நிமிஷம் நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினைச்சுக்கிட்டே ஸ்ரீம் ஹ்ரீம் வெங்கடேசாய நமக, ஸ்ரீம் ஹ்ரீம் வெங்கடேசாய நமக, ஸ்ரீம் ஹ்ரீம் வெங்கடேசாய நமக அப்படின்ற திருநாமத்தை 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ்க்கு நீங்க சொல்லுங்க. ஒருநிலைப்பட்ட மனதுடன் பெருமாளையும் தாயாரையும் மனதார நினைச்சுக்கிட்டே 15 நிமிடங்கள் இந்த திருநாமத்தை சொல்லி முடிச்சுட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த ஏலக்காயை உங்களுடைய மணி பர்ஸ்ல நீங்க போட்டு வச்சுக்கோங்க. அதை நம்ம மாற்றணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க, அது அப்படியே இருக்கட்டும். இந்த ஏலக்காய் அப்படின்றது பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் விருப்பமான பொருட்களில் ஒன்று. ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டையுமே தரக்கூடியது இந்த ஏலக்காய். இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல ரொம்பவுமே சிறப்பான நேரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால சுக்கிரஹோரை நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை இருக்கும் நேரம், அதே போல இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் நேரம். இந்த 2 டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும்.
அடுத்ததாக மிக மிக முக்கியமான தகவல், வரும் தீபாவளி மற்றும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நம்ம சேனல்ல லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் உண்டான லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நம்ம அறிமுகப்படுத்துறோம். பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறைய அம்சங்கள் இதுல இருக்குங்க. முதலாவதாக ஆண்களுக்கு உண்டான பர்ஸை நம்ம பார்க்கலாம். லக்ஷ்மி குபேர ஜென்ஸ் வேலட்டை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பணத்தை அதிரடியாக ஈர்க்கணும்னா நம்முடைய மணி பர்ஸ் எப்படி இருக்கணும்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில் கூடுதல் அம்சங்களுடன் இந்த மணி பர்ஸை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பொதுவாகவே ஒரு மணி பர்ஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது சிவப்பு நிறத்தில் இருக்கணும். ரெட் கலர்ல இருக்கக்கூடிய மணி பர்ஸ் தாங்க அதிரடியான பணத்தை ஈர்க்கும், நல்ல அட்ராக்ஷனை கொடுக்கும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மணி பர்ஸ் PU லெதர், அதாவது எந்த ஒரு மிருகத்தையும் அழிச்சு செய்யக்கூடிய லெதர் கிடையாதுங்க. PU லெதரில் நல்ல லக்ஷ்மி ரெட் கலரில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இரண்டாவது முக்கியமான அம்சம், இந்த மணி பர்ஸுடைய மேலே டிவைன் கவுண்ட் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டையும் 8085200741 அப்படின்ற பண ஈர்ப்பு ஏஞ்சல் நம்பரையும் நம்ம ஒரு பித்தளை பிளேட்டில், பிராஸ் பிளேட்டில் எழுதி நம்ம பதிச்சிருக்கோம். அந்த எழுத்துக்கள் கூட கிரீன் கலரில் நம்ம எழுதியிருக்கோம், பச்சை நிறத்தில் எழுதியிருக்கோம். இந்த லக்ஷ்மி குபேர வேலட்ல நம்ம பணத்தை வைக்கும் போதும் எடுக்கும் போதும் இந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை பார்த்தாலே போதும் பணம் பெருகி வரும். நாம் செலவு செய்யும் பணமும் பல மடங்காக திரும்பி வரும். மூன்றாவது முக்கியமான அம்சம், இந்த மணி பர்ஸ்க்குள்ள லக்ஷ்மி குபேர காயின் நம்ம வச்சு கொடுக்கிறோம். ஸ்ரீ லக்ஷ்மி குபேர நாணயத்தை கொடுக்கிறோம். இந்த நாணயத்தின் ஒரு பக்கத்துல ஸ்ரீ குபேர யந்திரம் இருக்கும், இன்னொரு பக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். இதுவும் பித்தளையால் ஆன நாணயம். இதையெல்லாம் தாண்டி இந்த மணி பர்ஸ்க்குள்ள பணம் மற்றும் நம்முடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு தாராளமான இடம் கொடுத்திருக்கோம். சில்லறைகள் வைப்பதற்கு ஒரு சின்ன தனி அறை நம்ம கொடுத்திருக்கோம். அதுல இருக்கக்கூடிய பட்டன் கூட பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்ல தாங்க நம்ம கொடுத்திருக்கோம், ஸ்டீல்ல நம்ம கொடுக்கல. ஏன்னா ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு உரியது, அதனால இந்த பர்ஸ்ல நம்ம ஸ்டீல் பயன்படுத்தலைங்க. ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பரை கூட நம்ம பித்தளை பிளேட்ல தான் செஞ்சிருக்கோம். அதே போல எப்பவுமே நம்ம மணி பர்ஸ்க்குள்ள ரூபாய் நோட்டுகளை மடிச்சோ அல்லது கசக்கியோ வைக்க கூடாதுங்க. நம்ம நீட்டா வைக்கணும். வாரத்திற்கு ஒரு முறை நம்முடைய மணி பர்ஸை கிளீன் பண்ணணும். தேவையில்லாத பில்ஸ், ரெசிப்ட் இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டுருங்க. இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல உங்களுடைய எல்லா ஆவணங்களையும் வைப்பதற்கு இடம் தாராளமாக நம்ம கொடுத்திருக்கோம். இந்த லக்ஷ்மி குபேர பர்ஸை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க யாராவது அதை பார்த்தாங்கன்னா இதே போல மணி பர்ஸ் எனக்கு வேணும்னு உங்ககிட்ட கேட்பாங்க. அந்த அளவிற்கு ரொம்பவுமே அட்ராக்டிவா பிரீமியம் லுக்கோட இருக்குங்க. ஜஸ்ட் இந்த பர்ஸை நீங்க கையில எடுத்து பார்த்தாலே நல்ல ரிச்சான ஒரு லுக் உங்களுக்கு கிடைக்கும். பண ஈர்ப்புடன் சேர்த்து இந்த பர்ஸ் நல்ல பிரீமியம் குவாலிட்டியாக இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய பணவசிய முறைகளை தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மணி பர்ஸை நீங்க வாங்கி பாருங்க. அடுத்த ஆண்டு தீபாவளிக்குள்ளாக உங்களுடைய செல்வ நிலையில் பல மடங்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இதுல இன்னொரு ரகசியமும் இருக்குங்க. உங்களுக்கு நெருக்கமான நபர்களுக்கு இந்த மணி பர்ஸை நீங்க அன்பளிப்பாக கிஃப்டா வாங்கி கொடுங்க. இதை வாங்குபவர்களுக்கும் செல்வ வளம் பெருகும், உங்களுக்கும் பண ஈர்ப்பு அதிர்ஷ்டம் பெருக ஆரம்பிக்கும். இதை நீங்க கிஃப்டாக கொடுக்கும்போது அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை மறக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒரு நல்ல கிஃப்ட் இது. பணவசியத்திற்காக மந்திர ஜபங்கள் செய்ய முடியாதவங்க, பூஜைகள் செய்ய முடியாதவங்க, தாந்திரிகங்கள் செய்ய முடியாதவங்க இந்த பர்ஸை மட்டும் நீங்க யூஸ் பண்ணாலே போதும், அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்க, அடுத்ததாக இப்போ பெண்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவர்களுக்கான பர்ஸை பார்க்கணும்னு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம லக்ஷ்மி குபேர லேடிஸ் பர்ஸை நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஜென்ஸ் வேலட் ஆண்கள் பர்ஸை எந்த மெட்டீரியல்ல பண்ணியிருக்கோமோ அதே மெட்டீரியல்ல தாங்க பெண்களுக்கு உண்டான லக்ஷ்மி குபேர பர்ஸும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். PU லெதர், பாலி யூரித்தின் லெதர்ல நம்ம பண்ணியிருக்கோம். அதே லக்ஷ்மி ரெட் கலர்ல இருக்கக்கூடிய மணி பர்ஸ் இது. இந்த மணி பர்ஸ்க்குள்ளேயும் சரி வெளியவும் சரி வேற எந்த கலரும் நம்ம ஆட் பண்ணலங்க. பியூர் ரெட் கலர்ல இருக்கக்கூடிய மணி பர்ஸ். டிவைன் கவுண்ட் அப்படின்ற பணவசிய வார்த்தையையும் 8085200741 அப்படின்ற பணவசிய ஏஞ்சல் நம்பரையும் பித்தளை பிளேட்ல நம்ம எழுதி அதை இந்த பர்ஸ்ல அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இந்த பர்ஸை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதற்குள்ள ஜிப் வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதுல தாங்க நம்ம லக்ஷ்மி குபேர நாணயத்தை வச்சு கொடுக்கிறோம். இந்த லக்ஷ்மி குபேர நாணயமும் பித்தளையால் ஆனது. ஒரு பக்கம் குபேர யந்திரம், இன்னொரு பக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். பொதுவாகவே குபேரருக்கு சில்லறை ஓசைகள்னா மிகவுமே பிடிக்கும். ஸோ பெண்கள் இந்த லக்ஷ்மி குபேர நாணயம் இருக்கும் இடத்துல நிறைய சில்லறைகளை நீங்க போட்டு வைங்க. அதுவே நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல பெண்கள் மணி பர்ஸ்ல இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்குங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் மொபைல் போனை கூட இந்த பர்ஸ்ல நீங்க போட்டு எடுத்துட்டு போகலாம். உங்களுடைய மொபைல் போன் வைக்கிறதுக்கும் தாராளமாக இடம்
நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா சில லேடிஸ் பார்த்தோம்னா ஹேண்ட்பேக் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களும் இந்த பர்ஸ் மட்டும் நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். உங்களுடைய ரூபாய் நோட்டுகளையும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அதாவது ஒரு கட்டு அளவிற்கு நோட்டு கூட நீங்கள் வைக்கிறதுக்கு இடம் இருக்குங்க. கூடவே உங்களுடைய மொபைல் ஃபோனை நீங்கள் வைக்கலாம். அடுத்ததாக உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு தனித்தனியாக நம்ம அறைகள் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கலாம். ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுற பெண்களாக இருந்தீங்கன்னா கூட இந்த மணி பர்ஸில் நீங்கள் பணத்தை போட்டு வச்சுக்கோங்க. இந்த பர்ஸை நீங்கள் ஹேண்ட்பேக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். வீடுகளில் பணத்தை சேமிக்கும் பெண்கள் நீங்கள் இந்த பர்ஸில் பணத்தை சேமிச்சுட்டே வாங்க. அது பல மடங்காக பெருகும். ஆண்கள் பர்ஸுக்கு சொன்ன அதே விஷயம் தாங்க. இந்த ஆண்டு இந்த பர்ஸை நீங்கள் வாங்கி பாருங்க. அடுத்த தீபாவளிக்குள்ளாக உங்களுடைய செல்வ வளத்தில் பல மடங்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த பர்ஸை நீங்கள் கையில் எடுத்துட்டு போகும்போதே ரொம்ப ரிச்சா நல்ல பிரீமியம் லுக் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பர்ஸுக்குள்ள இப்போ நான் மொபைல் ஃபோன் வச்சு காட்டுறேன் பாருங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வைக்கலாம். ஒரு பெரிய சைஸ் ஃபோனை நான் உங்களுக்கு வைக்கிறேங்க. அதே போல இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ரகசியமும் இருக்குங்க. உங்களுக்கு பிடித்தமான நபர்களுக்கு இந்த லக்ஷ்மி குபேர வேலட்டை, லேடிஸ் இல்லைனா ஜென்ஸ் பர்ஸை நீங்க கிஃப்டா அன்பளிப்பா கொடுத்து பாருங்க. இதை வாங்குறவங்களுக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும், கொடுக்கும் உங்களுக்கும் பணம் தொடர்பான அதிர்ஷ்டம் ஏற்படும். கடந்த 4 நாட்களாக நம்ம சேனல்ல இந்த லக்ஷ்மி குபேர வேலட் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஒரு பேட்ச் ஃபுல்லாவே முடிஞ்சு போச்சுங்க. அடுத்த பேட்ச் நம்ம இப்போ ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்த இந்த லக்ஷ்மி குபேர வேலட்டுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வேண்டுகோள், இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்ப்பது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால இதற்கு ஃபோன் கால் மட்டும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.